கொலை ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காதல் செய்ததற்காக மட்டும் ஒருவரை வாழவிடாமல் அவரது உயிரையே பறிப்பது. இது எந்த மதம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது? இது எதோட மரபு? சமீபத்தில் நடந்த கவின் படுகொலை சம்பவம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. நமது பாரம்பரியம் காட்டும் வழி வேறு, நாம் பின்பற்றும் வழி வேறு. நம் புராணங்களில் கூட பல கலப்பு திருமணங்கள் நடந்துள்ளன. அதை பார்க்கும்போது சாதி, மதம், இனம் என்று இறைவன் எங்கேயும் சொன்னது இல்லை. புராணங்களில் கலப்பு திருமணங்கள் பற்றி பேசும்போது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம் பண்டைய இலக்கியங்களில் 200க்கும் மேற்பட்ட கலப்பு திருமணங்கள் பதிவாகியுள்ளன. மகாபாரதத்தில் வரும் சாந்தனு சத்தியவதி திருமணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரசர் மீனவ பெண் திருமணம். இந்த திருமணத்தில் இருந்துதான் வியாசர் பிறந்தார். அவர்தான் பின்னர் மகாபாரதத்தை எழுதினார். சாதி வேறுபாடுகள் இல்லாத அந்த காலத்தில் கூட இது ஒரு முக்கிய நிகழ்வாக பதிவாகியுள்ளது. மேலும் முருகன் வள்ளி திருமணமும் குறிப்பிடத்தக்கது. தெய்வமே கலப்பு திருமணம் செய்திருக்கிறது.